ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி வந்து அந்த நாட் கூட சில பேருக்கு வந்து சென்டர் நாட் ஹிப்பில் பிடிப்போம்ல, அது வந்து கரெக்டாக வராது. அதிலேருந்து பேசிக் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆமாம், கண்டிப்பாக பேசிக் இருக்குது. உங்களோட அளவு ப்ளவுஸில் பேக் சைடில் அவங்க எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது என்கிட்ட 15 இருக்குது. 15 பாதியாக பார்த்தீங்கன்னா 7.2 இந்த மாதிரி சென்டிமீட்டர் கிடைக்கும். அதை சென்டர்லேருந்து மார்க் பண்ணி ஹிப்பை கரெக்டாக அளந்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றத கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 7.25 அப்படி ஹிப் சைஸ் வந்து சைடில் 2 சைடும் வருதுன்னா தாராளமாக நம்ம ஒரு அதாவது ஹிப்போட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம மடக்கி வச்சுருக்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் அளக்குறேன், அதில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த 7.25 மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அதிலிருந்து 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். உயரம் வந்து ஒல்லியாக இருக்காங்கன்னா 4.5 வைங்க. இல்லை கொஞ்சம் பருமனாக இருக்காங்கன்னா 2 இல்லைனா 3, 2, 2.5, 3 இதளவு ஓகே. ஒல்லியானவங்களுக்கு அந்த ஷோல்டரும் அந்த ஹிப்புக்கிட்டையும் ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் போடும்போது ஒரு சுருக்கம் வரும், ஒரு லூஸ் கிடைக்கும். சுருக்கம்னு கூட சொல்ல முடியாது, லூஸ் கிடைக்கும். அந்த நெக்கு வந்து ஓப்பனில் இருக்கனால அந்த இதை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஹிப்லேருந்து உயரம் ஒரு 4 வச்சுட்டு, ஒல்லியாக இருந்தாங்கன்னா 4.5 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதை மார்க் பண்ணுறீங்களோ அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணுறவங்கள கீழே ஹிப்பில், ஸோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பின்னூசி எடுத்து 2 பக்கமும் ஒரே அளவில் ஒரே சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பின்னூசி எடுத்து நீங்கள் மார்க் பண்ணும்போது நீங்கள் அடுத்த சைடில் திரும்ப அளந்து மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. 1. 2வது, இந்த அளவு வந்து அந்த அளவும் அந்த இடமும் மாறாது. இதுவே நீங்கள் திரும்ப அதே 4 இன்ச்சு அளவு பண்ணி மறுபடியும் 4 இன்ச்சு உயரம் குறித்து நீங்கள் மார்க் பண்ணும்போது ஏதாவது பை மிஸ்டேக் மாற சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் பின்னை வச்சு இப்படி டாட் போட்டு மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்தோட அளவு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த இடத்தையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க 1/2 இன்ச்சையும் சேர்த்து 2 டாட் போட்டுட்டு அப்படியே அந்த நாட்டில் வந்து முடிச்சிடுங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் வேகமாக மடித்து 2 நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கள, அந்த இடத்த மடக்கி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி 2 நாட் போட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் மார்க் பண்ணி அளவெடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் ஹிப்போட சைஸவே எடுத்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நான் மடித்து காட்டுறேன். எக்ஸ்ட்ரா துணி எங்கே இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு லைனிங் துணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ 2 பக்கம் லைனிங் துணி ஒரே அளவு வச்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட நாட்டு வந்து எந்த ஒரு பிசுரும் தட்டாமல் கரெக்டாக கிடைக்கும். சரி, இவ்வளோ பேக் பார்ட்டில் இது ஒரு இவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் எஸ், இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பேக் பார்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டீங்க. அவங்களோட அளவு ப்ளவுஸில் உன்னோட பேக் பார்ட்டில் வந்து எந்த குழப்பமும் இல்லை, அளவெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 2.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டது எனக்கு அப்படியே இருக்குது. ஏன்னா அளவு ப்ளவுஸ் கரெக்ட் பண்ணிட்டேன். நான் பாயிண்ட் வந்து சென்டர் டாட் பிடிச்சது வந்து அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் சென்டர் டாட் எப்படி பிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நான் இங்கேயே பிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வச்சு அதோட பேசிக்கில் தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம், பட்டி கட் பண்ண போகிறோம். ஏன் ஆம்கோலோட அந்த ஆம்கோல் அளவை கூட நம்ம அளந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக் பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் பார்ட்டை எக்காரணத்தை கொண்டும் அசால்ட்டாவோ இல்லை இதில் என்ன வேலை இருக்குது
எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் அரிக்காட் போட்டு கொடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. ப்ரீவியஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருப்பீங்க. அரிக்காட் போட்டிருப்பேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஏழைகால் இப்போது ஹிப்போட அளவை 15 வந்திருக்கும். அதை பாதி அளந்தோம்னா 7 மார்க் பண்ணி அரிக்காட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதை அப்படி தைக்கிறதுக்கு முன்னாடி எது பேக்கு எது ஃப்ரண்ட்டுன்னு பார்த்து மடக்கி நெக்கு ஆம்கோல் இதெல்லாம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹிப்பில் மடக்கி அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கணும்.